ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது D96 எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணால் D96 காலையிலேயே பூர்ணிமா குழப்பமாக இருக்குங்க. போகலாமா வேண்டாமா, மக்களாக பார்த்து அனுப்புகிற வரைக்கும் போகமாட்டேன்னு நான் தான் சொன்னேன். இப்போ நான் போகிறது கரெக்டாக இல்லையான்னு தெரியல, என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு மாயாட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் விஷ்ணு, மணி, தினேஷ் எல்லாரும் 15 லட்சம் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். எப்படியும் ரன்னருக்கு மணி ப்ரைஸ் கிடையாது. ஆடியன்ஸ் எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் இப்போ எப்படி இருக்கும்னா, இருந்தாலும் இவங்களுக்குலாம் இவ்வளவு 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 ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. யார் இந்த பணத்தை எடுத்தாலுமே வாய்ஸ் டிசிஷன் தான். எப்படியோ செகண்ட் ப்ரைஸ் எடுத்ததுக்கு சமம் தான் இந்த பணம் போட்டி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒன்னே விஷ்ணு, இதில் காமெடி என்னன்னா, நானும் மணியும் ஃபைனல்ஸ்க்கு போக டிசர்வே இல்லை, அன்டிசர்விங் பர்சன்ட்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் உள்ள இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக்டிவிட்டி, எந்த 3 பேரை இந்த வீட்டில இருந்து ரோட் ட்ரிப்க்கு கூட்டு போவீங்க அப்படி சொல்லி பிக் பாஸ் கேட்டிருந்தாரு. இதில் அதிக நபரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தினேஷும் விஜயும் தான். முழு சமயக்காரங்களாவே இவங்க 2 பேரும் நினச்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம அர்ச்சனா கேர்ள்ஸ் ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு தினேஷ் பேரை சொன்னாங்க. ஏமா வளர்ற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம பூர்ணிமா சொன்னதான் செம்ம காமெடி. மணி, விஷ்ணு, தினேஷ் எல்லாரையும் கூட்டுட்டு ரோட் மேப்பே இல்லாமல் முன்ன பின்ன தெரியாத ஒரு காட்டுக்கு போகணுமாமா. கேட்டால் அட்வென்ச்சராக போகணும், அதனால இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தினேஷ் இதை கேட்டுட்டு சைக்கோ கொலைக்கார மாதிரி எல்லாரையும் கூட்டு போய் கொல்ற பண்ணுறதுக்கு பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருந்தாங்க. இதில் நம்ம விச்சு மம்மி காண்டாயிட்டு, ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ, ஏமா எங்களெல்லாம் அந்த ரோட் ட்ரிப்புக்கு கூட்டு போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டாங்க. மாயாவும் ஆமாம் அவன் பெரிய மன்மதன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான், நீலாம் திருந்தவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம விஷ்ணுக்கு செம்ம ஷார்ப்பான காதுப்பா. அந்த கட்சியில் இருந்துக்கிட்டே இங்கே மாயா பேசுனதை கேட்டுக்கிட்டு நான் மன்மதன் நினச்சிக்கிறேன், அப்போ இவங்கெல்லாம் யாரு, ரம்பை, ஊர்வசி, பெரிய உலகலகின்னு நினப்பு, இவங்க கூப்பிட்டோன்னே நான் போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாரு. பூர்ணிமா, நான் எலிமினேட் ஆகி போயிட்டா நீங்கள் எப்படிங்க சர்வே பண்ணுவீங்க, நான் இல்லாமல் உங்களாலாம் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மாயாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், நீங்கள் பெரிய நீங்கள் இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாதா, இவங்கெல்லாம் எனக்கு ஜுஜுபி லெஃப்டில் வாங்கி ரைட்டில் விட்டுருவேன், எனக்கு விச்சு மம்மி இருக்காங்கங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம பிக் பாஸ், இன்னைக்கு தான் பணப்பட்டியோட கடைசி நாள், யாராவது எடுக்குதா இருந்தால் எடுத்துருங்க, 3 தடவை மணி மாற்றி வைப்போம், கொஞ்ச நேரத்தில் இது முடிஞ்சிரும், மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே 16 லட்சத்தை மாற்றினது தான் பூர்ணிமா, நான் எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு ஹக்கு கொடுத்துட்டு ராஜா மாதாவை கிட்ட உத்தரவு வாங்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நம்ம விஷ்ணுவால் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. மணியை கூப்பிட்டு நீ எர்றா அப்படிங்கிற மாதிரி கதவை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்புல. இதில் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அர்ச்சனா பண்ணது தான். அவங்க பூர்ணிமா எடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் 2 வாரத்தில் எப்படிங்க இவ்வளோ க்ளோஸ் ஆக முடியும். நிஜமாவே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போதான் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த பணம் பூர்ணிமாவுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பண்ண மாதிரி தான் இருந்தது. பூர்ணிமா பணத்தை எடுத்துட்டு எல்லாருக்கும் ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்துட்டு ஒரு குத்தாட்டத்தை போட்டு விட்டு கிளம்பிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் மாயாவோட சாங் செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறமா மாயா பூர்ணிமாவுக்கு தேங்க்ஸ் அண்ட் மிஸ் யூ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கேமரா கிட்ட. பூர்ணிமா ஆல் த பெஸ்ட், நிஜமாவே இது ஒரு செம்மமோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம அனலிஸ்ட்டு ஸ்மால் பாஸில் படுத்துக்கிட்டு போகிறப்ப கூட என்னை செஞ்சு விட்டு தான் போகிறா, இவங்கிட்ட பணத்தை எடுக்க சொன்னால் இவன் ஏன் மேலே கோவப்படுறான், நல்லதுக்கே காலம் இல்லை, பட் இது ஒரு சரியான மூவ், செம மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. தினேஷ் உடனே, நீங்கள் விசித்ராவையும் அர்ச்சனாவையும் பார்த்தீங்களா, மூஞ்சே இல்லை, இந்த அர்ச்சனா கிட்ட கேட்டால் நான் எமோஷ்னலாக அப்போ தான் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாரு. அப்பன்னு பார்த்து அந்த பக்கமாக நம்ம மணி வர, இந்த விசித்ராவும் மணியும் தான் ராங் ப்ளே பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா பூர்ணிமா புராணம் தான் உள்ளே உட்காந்து பேசினது பத்தாதுன்னு வெளியும் உட்காந்து இதையே பேசிக்கிட்டு இருந்தாரு. இவங்க போனதுக்கப்புறமா விஷ்ணு, பூர்ணிமாக்கு என் மேலே காண்டுங்க, அவங்க என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் நான் எல்லார்ட்டையும் போட்டு உடச்சிட்டேன்ல, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி மணி தினேஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா விஷ்ணுவோட பேச்சில், மூச்சில், கனவுல எல்லாமே பூர்ணிமா மட்டும்தான். அடுத்ததா தங்கமகள் சீரியலோட ப்ரொமோஷன் வந்திருந்தாங்க. எல்லார்ட்டையும் பேசிட்டு சுத்தி பார்த்துட்டு ப்ரொமோ போட்டு காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ப்ரொமோ போடுறப்போ நம்ம அர்ச்சனா மூஞ்ச லைட்
லைட்டாக பார்க்கும்போதே கடுப்பான மாதிரி தான் இருந்தது. மேபி அவங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறது இருக்குமோ அப்படின்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக சின்ன மருமகள் அப்படிங்கிற ஒரு சீரியலுக்கான ப்ரொமோஷனுக்கு உள்ள வந்திருந்தாங்க. அந்த ஹீரோ விஷ்ணுக்கு தெரிஞ்சவர் போல இருக்கு. வந்ததும் எதுக்கு என்கிட்ட சொல்லாம வந்துட்ட, நான் உன்கிட்ட ஒரு 4 கேள்வி கேட்கலான்னு தான் வந்தேன், பட் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குட்டையை குழப்பி விட்டுட்டு ப்ரொமோ போட்டு காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா எதுக்கு இவனெல்லாம் உள்ள அமிச்சிங்க, வந்தவன் சும்மா இல்லாம என்னை குழப்பி விட்டு போயிட்டான், சும்மாவே இவன் எப்ப பார்த்தாலும் என்னைய குறுகுறுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பான், வந்தவன் நேத்தே வந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த டிக்கெட்டை வேற வாங்கி வச்சுக்கிட்டு பிளாக்ல விற்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தாரு. வந்தவர் சும்மா இல்லாம விச்சு மம்மி கிட்ட நீங்களாம் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு முன்னாடி சொன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு வேற போயிருக்காரு. அடை குட்டை குழப்பி ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு போற அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம விஷ்ணுவோட மைண்ட் வாய்ஸ் இருந்தது. மணி ஐயா இங்க பாருங்க, இவர் வந்த கெஸ்ட் எல்லாம் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் விஷ்ணு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை தூக்கிட்டு நீ ஓடி இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி மணி விஷ்ணுவை கலாச்சிக்கிட்டு இருந்தாரு. காய்ஸ், நான் நம்ம விஷ்ணுவோட பயண வீடியோக்கு மரண வெயிட்டிங் பா. ஜெயிலுக்கு போனப்ப, பாத்திரம் விளக்குனப்ப, இல்ல மத்தவங்கள பத்தி இவர் அனலைஸ் பண்ணும் போதெல்லாம் இவர் பண்ண எடிட் பண்ணி போட்டாலே ஒரு 1 hour ஷோவே போடலாம். அந்த அளவு இவர் வேற லெவல் ஃபன் பண்ணியிருக்காரு. கூல் சுரேஷ்க்கு அடுத்ததா ஃபன் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா இவரை தான் நம்ம சொல்லணும். இவர் புலம்புனதை மட்டுமே போட்டு காமிச்சா செம்ம காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் நம்ம விஷ்ணுவோட பயண வீடியோக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா திரும்பி மணியை உட்கார வச்சுட்டு சில பேரோட ஸ்டாண்டெல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த விஜயெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், எதுக்கு இந்த பணத்தை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு. ரொம்ப யோசிக்காதரா, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லி நம்ம மணி அனலிஸ்ட்டை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவ்வளோதான் இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோடு. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டாடா பை பை.